ஹே எவ்ரிவன், இன்னைக்கு டிசம்பர் 18 அண்ட் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் டே. மைக்ரன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு தன்னோட வேலைக்காகவோ இல்லை லைஃப் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ ஒரு நாட்டுக்குள்ளேயே மூவ் ஆகுறவங்களோ இல்லை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை செஞ்சு அங்கே ரெசிடெண்ட் ஆக்குறவங்கள தான் மைக்ரன்ஸ்ன்னு சொல்கிறோம். 1990 யூஎன் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிற 272 மில்லியன் மைக்ரன்ஸ்க்கு அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாளில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த டே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வேல்யூ பண்ணணும். ஏன்னா மைக்ரன்ஸ்னால நிறைய எக்கானமி பூஸ்ட் ஆகியிருக்கு அண்ட் லேபர் கேப் எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான அவங்க கான்ட்ரிபியூஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி வேல்யூ பண்ணணும். செகண்ட் திங் அவேர்னஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரிலேருந்தோ இன்னொரு கண்ட்ரிக்கு போய் வேலை செய்கிறவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறது ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ரைட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக பேசிக் ரைட்ஸ் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் இருக்குது, அவங்களுக்கானது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேஷன் ஃப்ரம் த லோக்கல் பீப்புள், அவங்க ஒரு டிக்னிஃபைடு மைக்ரன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு கோஆப்ரேஷன் வேணும் லோக்கல் பீப்புளோட. இது எல்லாமே மெயின் திங்காக இருக்குது. இது எல்லாத்துக்குமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் கண்டிப்பாக கண்ட்ரி டு கண்ட்ரி போனவங்க இல்லை கண்ட்ரிலே சேஞ்ச் பண்ணவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரைட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் another வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.